என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உனக்கென்று சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை இன்று நீ கவனமாக கேட்க வேண்டும். ஏன் தெரியுமா? இன்று நான் உனக்கு சொல்ல வருகின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்குமான மிகப்பெரிய முற்றுப்புள்ளி. ஏனென்றால் உன்னுடைய துரோகி இன்று உன்னை பற்றிய ஒரு விஷயத்தை, அதாவது உனக்கு அவன் செய்ய நினைக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற ஒரு கெடுதலை பற்றி இந்த கருப்பனிடம் உளறிவிட்டான். உளறிய பிறகு யோசித்து அங்கே கதறிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் இவன் உளறிய விஷயம் இந்த கருப்பனை அதிர்ச்சியடையச் செய்தது. எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னோடு இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டு இவர்கள் உன்னை சுற்றி வந்திருக்கிறார்கள் என்பதனை இந்த கருப்பன் உணர்ந்து கொண்டேன். அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் அதை நான் முதலில் உன்னிடம்தானே ஓடி வந்து சொல்ல வேண்டும். இந்த கருப்பன் முதலில் உனக்குத்தானே அதனை என்னவென்று தெரியப்படுத்த வேண்டும். இது போன்ற ஒரு காரியம் நம்மை சுற்றி நடக்கும் என்றால் இந்த விஷயங்களை நாம் சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் சரி, எதுவென்றாலும் சரி, உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் முழுமையிலும் இந்த வாழ்க்கையை உன்னால் என்னவென்று முதலில் சரியாக புரிந்து கொள்ள முடியும். கருப்பன் இருக்கும் காலம் உனக்கு அதிர்ஷ்டத்தை என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கருப்பனான் உன்னோடு துணையிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் அத்தனையிலும் உனக்கானவை எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உனக்கு எல்லாவற்றிலும் உனக்கான புரிதலை கொடுப்பது போல இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை நீ சற்று உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். வேண்டும் என்றே உன் வாழ்க்கையில் இவர்கள் நடத்த நினைக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இவர்கள் எதையும் சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள் என்ற அர்த்தம் அல்ல. மனதில் என்ன எண்ணம் இருக்கிறதோ, இவர்களின் மனதில் உண்மையாகவே எதை பற்றி சிந்திக்கிறார்களோ அதை பற்றித்தான் அவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைக்கின்ற அந்த விஷயத்தை கருப்பன் தெரிந்துவிட்ட பிறகு இதை முதலில் தடுத்து நிறுத்துவதை விட முதலில் உனக்கு இவர்களை யார் என்று நான் அடையாளம் காட்ட வேண்டும். ஏனென்றால் நீ இவர்களைத்தான் அதிகமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். இவர்களை பற்றித்தான் நீ அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றாய். இவர்கள்தான் உண்மையானவர்கள் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் என் குழந்தை, இவர்களிடத்தில்தான் முதலில் நீ சொல்லி உனக்கான முடிவை இவர்களிடமிருந்து பெற நினைக்கின்றாய். உனக்கான ஆறுதல் இவர்களிடம்தான் இருப்பதாக நீ சொல்லி கொண்டிருக்கின்றாய். இதையெல்லாமும் பார்த்த கருப்பனுக்குத்தான் அதிர்ச்சி ஏற்பட்டது. ஏனென்றால் இவர்கள் உனக்கு செய்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயமானது முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்துவதற்கானது. ஆனால் நீயோ உன் வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நம்பிக்கொண்டிருப்பதும் இவர்களைத்தான் எனும் பொழுது அதனை நான் என்னவென்று உனக்கு சரியாக சொல்ல வேண்டுமல்லவா? இந்த கருப்பன் நான் துணையிருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் நிறைவாக எடுத்துச் சொல்ல வேண்டுமல்லவா? அப்பன் உனக்கென நடத்த நினைக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் என் பிள்ளை நீ எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள். இந்த கருப்பன் உடனிருந்து உனக்கு நடத்தும் அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று சரிவர தெரிந்து கொள். கருப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லாமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சரியாக மாறத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை உனக்கு சரியானதொரு திருப்பத்தை நிச்சயமாக கொடுக்கத்தான் போகிறது. எதையுமே என் பிள்ளை உணர்ந்து தெரிந்து புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு அதை அடைய வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த நேரங்கள் இனி உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் என்னவாக மாற்றுகிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனிருந்து உனக்கு நடத்துவது இனி எந்த நாளும் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் துணையிருக்கும் இந்த நேரங்களில் இனி எதையுமே யோசிக்காதே என் பிள்ளையே. இவர்கள் சொன்ன அத்தனை வார்த்தைகளையும் நான் உனக்கு வெளிப்படையாக சொல்ல நினைக்கின்றேன். வெட்ட வெளிச்சமாக இவர்கள் யார் என்பதனை உனக்கு நான் உணர்த்த நினைக்கின்றேன். உண்மையில் இவர்களினுடைய எண்ணம் இதுதான். உண்மையில் இவர்கள் யோசிப்பது இதுதான்.
இவர்கள் என்னவெல்லாமும் நினைக்கிறார்களோ அவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருந்து உனக்கு நடத்தும் இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றிலும் முன்னுரிமையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் அல்லவா? எதுவரையிலுமே என் பிள்ளை நீ என்ன நினைத்தாயோ அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியான ஒரு பலனை கொடுக்க வேண்டும். என் பிள்ளையே, நம்முடைய மனது பட்ட வேதனைகளும் நாம் அனுபவித்த சோதனைகளும் நமக்கு கிடைத்த நம்பிக்கை துரோகங்களும் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நல்ல முடிவை கொடுக்க வேண்டும் அல்லவா? தெய்வம் சொல்லும் பொழுது இதனை புரிந்து கொள்ளும் மனப்பக்குவம் யாருக்கு வருகிறதோ, தெய்வத்தின் அன்பை தெரிந்து கொள்கின்ற மனப்பக்குவம் யாருக்கு வருகிறதோ அவர்களால் மட்டுமே எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும். அவர்களுக்கு மட்டுமே இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று புரியும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரி எது தவறு எது என்று இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு வேண்டியதும் விரும்பியதும் சரியாகவே நடக்கும் அல்லவா? என் தங்கமே, இவர்கள் செய்ய நினைத்த காரியம் என்னவென்று நான் உனக்கு சொல்லும் பொழுது அதன் பிறகு நீ எப்படி இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற முடிவை எடுக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற ஒரு புரிதலை நிச்சயமாக நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் நான் துணையிருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சரிவர சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களிலும் நீ முன்னேறத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனின் அன்பு உனக்கு என்ன கொடுக்க எண்ணினாலும் அவை அத்தனையிலும் உனக்கான தேவைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியது தவறு எது என்று என் பிள்ளை உணர்ந்து கொண்டு நீ வாழக்கூடிய காலம் இதுவரையிலும் உனக்கு நான் கொடுத்தது ஒவ்வொன்றிலும் இருந்தும் நீ உன் தேவைகளை என்னிடமிருந்து பெறக்கூடிய நேரம். என் தங்கமே, இவர்கள் உன்னோடு நெருங்கி பழகி கொண்டிருக்கின்ற ஒரு நட்பு, உன்னோடு அதிக அன்பில் பழகி கொண்டிருக்கின்ற ஒரு நட்பு. உனக்கு இவர்களால் வரக்கூடிய துன்பம் மிக பெரியது. நீ கொஞ்சம் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாய். இது போன்ற மனிதர்கள் நம் வாழ்க்கையில் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுப்பார்கள் என்று நீ நிச்சயமாக நினைத்து பார்த்திருக்க மாட்டாய். ஆனால் இவர்கள்தான் அந்த நம்பிக்கைக்கு மிகப்பெரிய பங்கமாக இருக்க போகிறார்கள். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை இவர்கள்தான் கொடுக்க போகிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி இந்த கருப்பன் வந்துவிட்ட இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பன் உனக்காக துணையிருந்து எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் கடந்து இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும். கருப்பன் உன்னை என்னவாக ஏற்றுக்கொள்ள துணிகிறேனோ, இந்த கருப்பன் உன்னை என்னவாக உணர நினைக்கிறேனோ, அதுபோல உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை வாழ வைக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு நிலையில் உனக்கு மிகப்பெரிய சோதனைகளை எல்லாமும் கொடுத்து கொண்டே இருப்பதனால் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற சில எண்ணங்கள் அப்படியே விட்டு போய் விடுகின்றது. என் பிள்ளை, இந்த வாழ்க்கையை நினைத்து நீ எப்பொழுதும் கலங்கி கொண்டுதான் இருக்கிறாய். உடனிருப்பவர்களே துரோகத்தை செய்ய துணிகிறார்கள் எனும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு குழப்பத்தை கொடுக்கும். என் பிள்ளையே, இது எல்லோருக்குமான வாக்கு அல்ல. நான் சொல்கின்ற இந்த எழுத்தை கொண்ட ஒரு நட்பு உனக்கு இருக்கிறது என்றால் இது உனக்கான வாக்கு. ஆ என்ற எழுத்தை கொண்ட ஒரு பெண் உனக்கு நட்பாக இருக்கிறாள் என்றால் நீ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆ குரில் இந்த எழுத்தில் உனக்கு நட்பாக ஒரு பெண் இருக்கிறாள் என்றால் அவளால் தான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு மிக பெரிய அளவில் துரோகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவள் என்ன செய்வதாக இந்த கருப்பனிடம் சொன்னால் தெரியுமா?
அவள் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையே, சில நாட்களுக்கு முன்பாக அவளிடத்தில் நீ கண்கலங்கி உன்னுடைய கஷ்டங்களை சொல்லி இருக்கின்றாய். நீ கண்கலங்கி உன் மனதில் இருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி அழுதிருக்கிறாய். அந்த விஷயத்தை அவள் இப்பொழுது இந்த கருப்பனிடம் சொல்லி சிரித்து கொண்டிருக்கின்றாள். என் பிள்ளையே, கருப்பனிடத்திலேயே இந்த விஷயத்தை சொல்ல தைரியமாக நினைத்தவள் எத்தனை பேரிடம் இந்த விஷயத்தை சொல்லி இருப்பாள் என்று சற்று சிந்தித்து பார். எத்தனை பேரிடம் இந்த விஷயத்தை சொல்லி தேவையில்லாத எண்ணம் கொண்டிருப்பாள் என்று சற்று சிந்தித்து பார். உன்னுடைய கண்ணீர் துளிகளை கண்டு அவள் ரசித்திருக்கிறாள். உன்னுடைய கண்ணீர் துளிகள் அவளுக்கு மனதில் மிகுந்த ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் யோசித்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உனக்கு துணையிருக்கும் இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் வரவேண்டி உன் மனதில் நின்று உனக்கு நான் என்னவெல்லாமும் எடுத்து சொல்ல எண்ணுகிறேனோ அதை எல்லாமுமே என் குழந்தை நீ சரியான புரிதலோடு உணர்ந்திட வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறந்து விடாதே. கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் அப்பன் உன்னை சூழ்ந்து வந்து நிற்கிறேன். அப்பன் சொல்வது போல என் பிள்ளை, இது போன்ற ஒரு பெண் உன்னோடு பழகி கொண்டுதான் இருக்கிறாள். இதை சொன்னால் மட்டும் பரவாயில்லை. இதை தாண்டி அவள் உனக்கு செய்வதாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இப்படியே வாழ்க்கையில் இவர்கள் காயப்பட வேண்டும், இப்படித்தான் இவர்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும், அதை நான் கண்டு ரசிக்க வேண்டும். என்னால் முடிந்த வரையிலும் உடனிருந்து இவர்களின் வாழ்க்கையில் என்னென்ன குளிபறிக்க வேண்டுமோ அதை எல்லாமும் நான் பறித்து கொண்டிருப்பேன். இவர்கள் எப்படியெல்லாமும் இந்த வாழ்க்கையை ஆசைப்பட்டாலும் அதற்கெல்லாமும் ஒருபோதும் துணை இருக்காமல் இவர்களுக்கு மேலும் மேலும் துன்பத்தை நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். முடிந்த வரையில் யாரிடமெல்லாம் இவர்களை பற்றி பேச முடியுமோ அவர்களிடமெல்லாமும் இவர்களை பற்றி பேசி நான் மேலும் மேலும் பல வேதனைகளையும் சோதனைகளையும் உனக்கு தந்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் என்னவாக உனக்கு நான் ஒரு விஷயத்தை நடத்த எண்ணினாலும் சரி, என் பிள்ளை, நீ ஒன்றை கவனத்தில் கொள். உடனிருப்பவர்கள் உடன் பழகுகின்றவர்கள் என்று யாரையும் முழுமையாக நம்பிவிடாது. இவர்களினுடைய உண்மையான எண்ணம் என்னவென்று தெரியாமல் இவர்களை ஒருபோதும் நீ வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாது. என் குழந்தையே, மற்றவர்களுக்கு ஒரு கெடுதலை செய்ய நினைக்கும் பொழுதெல்லாமும் இவர்களினுடைய மனது நிச்சயமாக யோசிக்கிறது. ஆனால் உன்னை பற்றி யோசிக்கும் பொழுது, உன்னை பற்றி சிந்திக்கும் பொழுது இவர்கள் ஒரு நொடி பொழுதும் யோசிப்பதில்லை. உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க இவர்கள் ஒரு நொடி பொழுதிலும் நினைக்கவில்லை. என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நம்மை சுற்றி வரக்கூடிய இந்த காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இதையெல்லாமும் இந்த கருப்பனிடத்திலேயே சட்டென்று சொல்லிவிட்டு அதன் பிறகு, கருப்பா, நான் இதையெல்லாமும் செய்ய மாட்டேன், நான் மனதில் ஏதோ பட்டதை சொல்லிவிட்டேன், உண்மையில் இவர்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கருப்பன் முன்னால் நின்று இவர்கள் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை முதலில் நீ கவனமாக புரிந்து கொள். உனக்காக வேண்டியது எல்லாமும் சரியாகவே உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை முதலில் தெரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை யோசிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்கு முழு மனநிறைவை கொடுக்க வேண்டும் அல்லவா? அத்தனையிலும் என் பிள்ளை பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வர வேண்டும் அல்லவா? இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் கடந்து நீ உனக்கான சந்தர்ப்பங்களை உறுதி கொண்டு என்ன நடப்பதாக இருந்தாலும் அதை எல்லாமும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. கருப்பன் சொல்லும் வார்த்தைகள் உன் மனதில் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை என்றும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். என் தங்கமே,
உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைக்கும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நிச்சயமாக நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு காயத்தை உனக்கு இவர்கள் கொடுப்பதாக இருந்தாலும் கூட இதையெல்லாமும் நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல், இதையெல்லாமும் நினைத்து நீ கலங்கிக் கொண்டிருக்காமல், நடக்கும் நல்ல விஷயங்களை நோக்கி என் பிள்ளை உன்னுடைய மனதை நீ ஆயத்தப்படுத்து. கருப்பன் இருக்கும் பொழுது இனி எதிலும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உனக்காகவே உன் அப்பன் மீண்டும் மீண்டும் வருகிறேன். இவர்கள் இது போன்றெல்லாம் என்னிடம் சொன்னார்கள். அப்பொழுதே நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா, இவர்களின் ஆட்டத்தை கருப்பன் தன் கையால் முடித்து வைக்க இனி புறப்படுவான் என்று. இனிமேலும் இவர்கள் இது போன்ற நிலைகளில் எல்லாம் எதையும் யோசித்து கொண்டிருக்க முடியாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கென நான் துணையிருக்கும் பொழுது இனி எதையுமே என் பிள்ளை எண்ணி கலங்காமல் உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பதை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள். எது சரி எது தவறு என்று எல்லாமும் இனி உனக்கு கட்டாயமாக புரிந்துவிடும். இந்த வாழ்க்கை இதை எல்லாமும் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு சொல்லிக் கொடுத்து விடும் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருப்பதில் இனி உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கத்தான் வேண்டும் அல்லவா? நான் துணை இருப்பதில் உனக்கு மிகப்பெரிய ஆனந்தம் கிடைக்கத்தான் வேண்டும் அல்லவா? இனி எதுவானாலும் சரி என் பிள்ளை நீ எதிர்பார்த்ததை எல்லாமும் உனக்கு சரியாகவே நான் நடத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் துணையிருந்து உனக்காக வரும் பொழுது இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து என்ன செய்தாலும் அவை அத்தனையையும் நான் ஒன்றுமில்லாததாக மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை சாதிக்கத்தான் போகின்றாய். கருப்பனுடன் இருந்து உனக்கு எல்லா நிலையையும் நன்மைகளை கொடுக்கத்தான் போகிறேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பது போல இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனத்தில் கொள். கருப்பன் எதிலும் உன்னை மீட்டெடுக்க வருவேன். கருப்பன் ஆனந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு எடுத்துச் சொல்வேன். அப்பன் சொல்ல நினைப்பது போல இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக உணர வேண்டும் என்பதுதான் உண்மை. உடனிருப்பவர்கள் நல்லவர்கள் என்று யாரையும் நீ நம்பிவிடக் கூடாதல்லவா? உன்னை சுற்றி இருக்கும் இந்த மனிதர்களை நம்பி இதற்கு மேலும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ ஒருபோதும் தொலைக்காதே. என்ன நடக்கிறதோ அவை அத்தனையிலும் உன் கவனம் சரியாக இருந்து விட்டது என்றால் யாரையும் நம்பாமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்குரிய ஆனந்தத்தை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் என்பதுதான் உண்மை. உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திடுவாய் என்பதுதான் உண்மை. இதுவரையிலும் என் பிள்ளை சோதித்த எல்லா விஷயங்களையும் நீ நினைத்து இனிமேலும் கலங்கி கொண்டிருக்காது. உனக்கு எந்த நாளும் நீ விரும்புகின்ற சந்தோஷமும் நீ ஆசைப்படுகின்ற வெற்றியும் கிடைத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள். இனிமேல் உனக்கென்று நான் எதையும் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு நிலையையும் நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கருப்பனின் அன்பு ஒன்றே போதும். இனி உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். இந்த தீமைகள் அத்தனையும் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி ஓடும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு
தரக்கூடிய இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்பதிலும் மாற்று கருத்து கிடையாது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.